காலை வணக்கங்கள். இன்னைக்கு நாம வெற்றிக்கான ரகசியங்கள்ல சிறப்பான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். நாம எல்லாருமே மற்றவங்கள்ட்ட குறை சொல்றதுல, மற்றவங்கள்ட்ட தவறுகளை கண்டுபிடிக்கிறதுல, நாம எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறோம். வாழ்க்கையில் நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு, நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் குறை சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ நாம் ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ நம்ம ப்ளேம் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ ஒரு குறை சொல்லுவோம் அப்படின்னா, நாம் நம்மளோட இயலாமையை மறைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்களை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். நாம் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கலை, அல்லது நல்ல ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்கலை. அப்போ அதை நாம் ஃபோக்கஸ் பண்ணாமல், எனக்கு அவங்க சாப்பாடு சரியாக செஞ்சு கொடுக்கல, எனக்கு நிறைய வேலை வச்சுட்டாங்க, அதனால் நான் இது பண்ணலை அப்படின்னு நம்ம குறை சொல்லுவோம். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இப்போ என்னோட வீட்டில் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளான விஷயந்தாங்க. நீங்கள் அதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் மனசில் இருக்குது. இதை விட ஒரு பெட்டரான விஷயம் இருக்குதுன்னு உங்கள் மனசில் இருக்குது. அப்போ அந்த பெட்டரான விஷயம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெட்டரான விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும்னு பிலீவ் பண்ணாதான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோடு நல்லா இல்லை, ரோடு போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ரியல் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணி அந்த குறையை சரி பண்ணி நீங்கள் அதை கொண்டுட்டு போக முடியும். பட் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ ஆர் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதை விட்டுருவீங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறத நீங்கள் கரெக்டான ஆளுக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோடு போடுறது யாரோட வேலை? நீங்கள் யார் ரோடு போடுவாங்களோ, உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அது தேவையில்லை, அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த விஷயத்தை உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தரை பற்றி தப்பு சொல்கிறீங்க, ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா, அதை விட பெட்டரான ஒரு விஷயம் உங்களை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது, அதை உங்களால் பண்ண முடியும்னா தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா திங்க் பண்ணுங்கள், இந்த விஷயம் என்னால் பண்ண முடியுமா முடியாது. முடியும்னா யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் ரிஸ்க், டூ தட், டேக் ஆக்ஷன். நீங்கள் அதை பண்ணாதனால தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ கம்ப்ளைண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயங்குறீங்க, அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய வெற்றி சூத்திரம் இதுதான். நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் ப்ளேம் எனிஒன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எதை மாற்றிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வளர்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம்.